ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். உலக கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். உறுப்பினர்கள் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரிப்பு. நாடாளுமன்றம் மற்றும் அரசின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடுவதாக முன்வைக்கப்பட்ட விமர்சனம். உச்சநீதிமன்ற நீதிபதி PR கவாய் அதிருப்தி. எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் தங்கம் விலை. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் அதிகரித்து 74,320 ரூபாயாக விலை உயர்வு. கல்லிடைக்குறிச்சி பகுதியில் மீண்டும் கரடி நடமாட்டம். குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் மக்கள் அச்சம். 2 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றார் பிரதமர் மோடி. இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். உலக கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் சபாநாயகர் அப்பாவு பிரான்சிஸ் மறைவு தொடர்பான இரங்கல் தீர்மானத்தை வாசித்தார். போப் பிரான்சிஸ் முற்போக்கு கொள்கையோடு பெரிய மாற்றங்களை முன்னெடுத்த ஆளுமை என பெருமிதம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேரவையில் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் கேள்வி நேரத்துடன் வழக்கமான பேரவை நிகழ்வுகள் தொடங்கின. நாடாளுமன்றம் மற்றும் அரசின் செயல்பாடுகளில் உச்சநீதிமன்றம் தலையிடுவதாக ஏற்கனவே தாங்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறோம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி PR கவாய் அதிருப்தி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நேற்று வக்பு வன்முறை மற்றும் சமூக ஊடக தளங்களில் ஆபாச படங்கள் வெளியாவது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்றது. நீதிபதி PR கவாய் உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வு இதனை விசாரித்தது. OTT தளங்களில் ஆபாச படங்கள் வெளியிடுவதை தடுப்பதில் மத்திய அரசுதான் ஒழுங்கு நடைமுறைகளை வகுக்க வேண்டும் என்று அப்போது PR கவாய் குறிப்பிட்டார். ஆனாலும் ஏற்கனவே நாடாளுமன்றம் மற்றும் அரசின் செயல்பாடுகளில் தாங்கள் தலையிடுவதாக விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்தார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்ததற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து இருந்தது. அதனை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்து பேசியிருந்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டு சென்றார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சவுதி அரேபியாவுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு, வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியா பயணம் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள X தள பதிவில், சவுதி அரேபியாவுடன் ஜூடா நகருக்கு செல்லும் நான் அங்கு பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் சந்திப்புகளில் பங்கேற்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 14 இடங்களில் நடைபெற்று வந்த இ-பாஸ் சோதனை மையங்கள் இன்று முதல் 5ஆக குறைக்கப்பட்டுள்ளன. ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி போன்ற சுற்றுலா தலங்களை கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் வாகன நெருக்கடியை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அங்கு செல்லும் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை கட்டாயப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டை போல இந்த முறையும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலாகி இருக்கிறது. இதற்காக நீலகிரி மாவட்டம் முழுவதும் 14 சோதனை சாவடிகளில் வாகனங்களுக்கு இ-பாஸ் சோதனை செய்யப்பட்டு வந்தது. இந்த சோதனை காரணமாக வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்ததால் அதுவும் போக்குவரத்து நெருக்கடிக்கு காரணமாகியது. இது தொடர்பான வழக்கில் சோதனை சாவடிகளின் எண்ணிக்கையை குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் கல்லாறு, குஞ்சப்பனை, மிசினகுடி, மேல்கூடலூர், கெத்தை ஆகிய 5 பகுதிகளில் இன்று முதல் திருத்தி அமைக்கப்பட இ-பாஸ் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரையில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய மரியன்னை பேராலயத்தில் மறைந்த போப் ஆண்டவர் பிரான்சிஸ்காக சிறப்பு இரங்கல் பிரார்த்தனை நடைபெற்றது. அவருடைய திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி பலரும் அஞ்சலி செலுத்தினர். பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், விடுதி மாணவர்கள் மற்றும் பங்கு மக்கள் பலரும் பங்கேற்று போப் ஆண்டவருக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் கூடி போப் ஆண்டவருக்காக பிரார்த்தனை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். கோடை காலத்தையொட்டி எலுமிச்சை விலை அதிகரித்திருப்பதால் அதனை சாகுபடி செய்யும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம், கடையம், பொட்டல்புதூர் ஆகிய பகுதிகளில் எலுமிச்சை சாகுபடி அதிகம் நடைபெறுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ எலுமிச்சை 30 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டனர்.
தற்போது அதிகரிக்கும் கோடை வெப்பத்திற்கு ஏற்ப எலுமிச்சை பழத்தின் தேவையும் அதிகரிக்கிறது. இதனால் தற்போது அதன் விலையும் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் தங்களுக்கு கணிசமான வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கோவில் திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள் களமிறக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மெய்ய கண்ணுடையால் ஆலய பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள் பங்கேற்ற நிலையில் 300 மாடுபிடி வீரர்களும் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை வீரத்துடன் அடக்கி பார்வையாளர்களை கவர்ந்தனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் வனத்துறையின் கூண்டில் சிக்கிய அதே இடத்தில் மீண்டும் கரடி நடமாட்டம் இருந்து வருகிறது. அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. கல்லிடைக்குறிச்சி நெசவாளர் காலனி பகுதியில் அமைந்திருக்கும் அக்னி சாஸ்திரா கோவில் வளாகத்தில் கடந்த மாதம் இரவு நேரத்தில் ஒற்றை கரடி சுற்றி வந்தது. இதையடுத்து அந்த கரடி கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. நேற்று நள்ளிரவு அதே கோவில் வளாகத்தில் மற்றொரு கரடி சுற்றி திரிந்தது. அங்கு வைக்கப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராவில் இது பதிவாகியது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறி நெசவாளர் காலனி பகுதியில் மீண்டும் கரடி நடமாட்டம் இருப்பது அங்கு வசிக்கும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலில் நரகத்தார் குலதெய்வ வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலின் சித்திரை மாத திருவிழா விமர்சையாக நடைபெறும். அதுபோல் இந்த முறையும் வழக்கமான உற்சாகத்துடன் இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் முக்கிய நிகழ்வாக நரகத்தார் குலதெய்வ வழிபாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, பேராவூரணி, பரமக்குடி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதும் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஆபரண தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் அதிகரித்தது. 74,320 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. அடுத்த சில தினங்களில் இது 75,000 ரூபாயாக உயரும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாகவே ஆபரண தங்கம் விலை மிக கடுமையாக உயர்ந்து வருகிறது. கடந்த 4 மாதங்களில் மட்டும் சவரனுக்கு 15,000 ரூபாய் விலை அதிகரித்த நிலையில் ஆபரண தங்கம் இன்று மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டியிருக்கிறது. கிராமுக்கு 275 ரூபாய் அதிகரித்து சவரன் 74,320 ரூபாய் என்ற எட்டி பிடிக்க முடியாத விலையை தொட்டியிருக்கிறது. திருமண நிகழ்ச்சிகளுக்கு நகை வாங்கும் நடுத்தர மக்கள் இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.